வருது 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 சக்கத்தோட சேர்த்து வருது ஒரு விட்டு ஒரு வருது 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 நாடு மொத்தம் சுத்தி வருது நல்லவங்க தேடி வருது மொத்த மக்கள் வீடு வருது. வணக்கம். நான் இப்போ இங்கே நானா நானி ஃபேஸ் 6 அந்த பியூட்டிஃபுல் கார்டனில் உட்காந்து பேசின்னு இருக்கேன். இங்கே முதல்ல வரும்போது எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். ஏதோ கேஎன்ஜி புதூர்னு ஒரு இடம் சொன்னாங்க. அப்புறம் யோசிச்சு இங்கே கோயம்புத்தூரில் இங்கேருந்து அப்படியே வடவள்ளி போனால் மருதமலை போகும், முருகன் ஞாபகம் வந்தது. அப்புறம் இது பேர் என்னன்னு பார்த்தேன், ஃபேஸ் 6. லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் பண்ணால் ஃபேஸ் 6 ஆறுமுகம். இதுவும் முருகன் இடம் தான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு தான் இங்கே உள்ளே வந்தேன். இது சீனியர்ஸ் லிவிங் கம்யூனிட்டி, தே லிவ் இன் ஸ்டைல். இட்ஸ் அ ஃபேபுலஸ் கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லணும். அப்படி இந்த ஃபேஸ் 6 வந்து பசுமையோ பசுமை. உள்ளே வந்து பார்த்த உடனே எனக்கு அதுதான் முதல் எஃபெக்ட் கிடச்சிது. அடுத்து எனக்கு இங்கே இம்ப்ரெஸ் ஆனது என்னென்னா, எங்கே பார்த்தாலும் சுத்தம். சுத்தம் சுகம் தரும்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு சுத்தம், அந்த கிளென்லினஸ் எவ்ரிவேர். ஸோ கிளென்லினஸ் இருக்கிற இடத்துல ஹெல்த்துக்கு என்ன குறைச்சல்? பிரமாதமான ஹெல்த் கண்டிஷன்ஸ் தான். அதுவும் சீனியர் சிட்டிசன், 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இருக்காங்க. 50லேருந்து இங்கே 90 வயசு இருக்கிறவங்களாம் இருக்காங்களாம். தே ப்ரிஃபர் டு லிவ் லைக் திஸ். இப்போ அவங்க பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளியூரில் இருப்பாங்க. அவங்க தனியாக இருக்கிறத விட ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்காங்க. இவ்வளவு தான் டிஃப்ரென்ஸு. வந்த உடனே அவங்க என்னை அழைச்சிட்டு போன இடம் என்னென்னா, இங்கே இவங்க கட்டியிருக்கிற ஒரு கோயில். அப்பா, என்ன சுத்தமாக இருக்குது இந்த கோயில். சுத்தம் இருக்கும் இடத்துல தான் ஆண்டவனும் இருப்பான் இல்லையா? அதுவும் இங்கே இருக்கிறது காசி விஸ்வநாதன், காசி விசாலாட்சி 2 சன்னதிகள், முருகன், விநாயகர், அப்புறம் பெருமாள் சன்னதி ஒரு சின்னதாக. ஸோ மொத்த ஃபேமிலியும் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பூஜை புனஸ்காரங்களாம் ரொம்ப அழகாக பண்ணி, அண்ட் இந்த கோயிலுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் நேரம் இங்கே தங்கிட்டு போகலாங்கிற ஃபீலிங் வருது. இந்த லங் ஸ்பேஸ் ஆஃப் திஸ் கோயில் அப்படி தான் சொல்லணும். அந்த விஸ்தாரம் இருக்க அதை அனுபவிக்கணுன்ற ஆசை வந்தது. கண்டிப்பாக எடுப்புலேயே ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துருது. ஸோ எனக்கே ஒரு பிஸியான இடத்துலேருந்து வர எனக்கே எப்படி இருக்குன்னா, இங்கே இருக்கிற சீனியர்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கோயில். இன்ஃபேக்ட் அங்கே கேட்டப்போ என்ன சொன்னாங்க, இந்த கோயில் தான் எங்களுக்கெல்லாம் மெயின் அட்ராக்ஷன் அப்படின்னே சொல்கிறாங்க. நிறைய நேரங்கள் நாங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம். அண்ட் இவங்க எதையுமே மிச்சம் விடுறதில்ல. எல்லா விழாக்களையும் எல்லா பண்டிகைகளையும் ரொம்ப சிரத்தையாக குருக்களை வச்சு பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்களாம். சரி, கோயில் ஓகே. ஏன்னா 24 மணி நேரமும் கோயிலேவா இருக்க முடியும்? அது கொஞ்சம் கஷ்டமாச்சு. இவங்களுக்கு என்ன ரெக்ரியேஷன் என்ன அப்படின்னு, சார் வாங்க சார் அப்படின்னு ஐஷன் பண்ணாங்க. அங்கே போனால் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஜிம் ஒன்று இருக்குது. அற்புதமான ஜிம். அதில் வந்து எல்லா விதமான எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய அந்த ஐட்டம்ஸும் இருக்குது. நானே கொஞ்சம் நேரம் ட்ரெட்மில்லாம் கொஞ்சம் பண்ணேன். அது பிரமாதமாக இருக்குது. பெஸ்ட்டு எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க, ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட். உடலுக்கு வலு கொடுக்கறதுக்கு அருமையான ஜிம் ஒன்று வச்சு பிரமாதமாக நடத்திக்கிட்டு வராங்க. சரி, அது மட்டுமா? அது எல்லோரும் ஜிம்முக்கு போக முடியாதே. ரெக்ரியேஷன் என்ன பார்த்தா இன்டோர் கேம்ஸ் எவ்வளோ இருக்குது. மை காட், அங்கே ஒரு செட் உட்காந்து கேரம் போர்ட் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. நானும் கொஞ்சம் தட்டிட்டு வந்தேன். அஃப்கோர்ஸ் நான் தட்டும்போது ஸ்ட்ரைக்கர் தான் உள்ளே போச்சே தவிர காயின் உள்ளே போல். நானும் கொஞ்சம் விளையாட்டு வந்தேன். அண்ட் எனக்கு பிடிச்ச டேபிள் டென்னிஸ் கேம் இருக்குது, அதையும் 2 தட்டிட்டு வந்தேன். அப்புறம் இந்த போர்ட் கேம்ஸ் அது பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனான்னா ஒரு ஷட்டில் கோர்ட்டே இருக்குது. பிரமாதமாக ஆடிட்டுருக்காங்க இங்கே ஷட்டில். அவங்கள கேட்டால் சொல்கிறாங்க, நாங்கள் ஃபேஸ் 6, ஃபேஸ் 5, ஃபேஸ் 4க்கெல்லாம் நாங்கள் டோர்னமெண்ட்ஸே வச்சு நடத்துவோம். இன்னும் கொஞ்சம் நாளில் பெரிய டோர்னமெண்ட்டே நடக்க போகுதுன்னார். அதில் ஒருத்தர் ரொம்ப பிரமாதமாக ஆடிட்டு இருந்தார். அவர் ரொம்ப பெருமையாக கிட்ட வந்து, சார் நான் இங்கே கோச் மாதிரி சார், ஈவினிங் இங்கே வந்தால் ஒரு 6 லேடிஸ்க்கு ஐ ட்ரெயின் தம் இன் ஷட்டில்னார். நான் சும்மா இருப்பேனா? பதில் சொல்லணுமே. அந்த 6 லேடிஸ் மறுபடியும் இதே ட்ரெயின் யூ இன் தொட்டில்னு கேட்டேன். ஊழ்ந்து சிரித்தார் அவர். இப்போ இதை நான் ஏன் சொன்னேன்னா, இது ஜோக்கு, பெரிய ஜோக்கு, நான் அடிச்சிட்டேன் அதுக்காக நான் சொல்லலை. அவங்க அந்த சிரித்த விதம் இருக்க, அந்த சிரித்த விதத்தில் அவங்க எல்லாம் இங்கே சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. இதை தவிர தேர் இஸ் அ பியூட்டிஃபுல் சலூன் ஆல்சோ, யூனிசெக்ஸ், மென் விமன் 2 பேருக்கும். அண்ட் ஒரு ஆயுர்வேதிக் செட்டப் ஒன்று இருக்குது. இங்கே ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டும் தராங்க, ப்ளஸ் ஆயுர்வேதிக் மசாஜ், ஹெர்பல் மசாஜ் பியூட்டிஃபுல்லாக தராங்க. அது எடுத்துக்க முடியல, டைம் இல்லை எனக்குங்கிறது ஒரு சின்ன வருத்தமே தவிர, இது எல்லாம் பார்க்கும்போது இப்போ தான் எனக்கு புரியுது. நம்மலாம் என்ன சொல்லுவோன்னா, வயசாகி போச்சியா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறவங்களாம் அப்படி சொல்லுவாங்க, வயசாகி போச்சு சார் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் அந்த மாடுலேஷனில் நான் ஒரு நடிகன் மாடுலேஷனை பார்ப்பேன்ல, ஏன் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நானா நானியில் இருக்கோம் சார், வயசானா என்ன அப்படிங்கிற ஃபீலில் சொல்கிறாங்க. அதுதான் ஸ்பெஷாலிட்டிங்க. ஏங்க
இதெல்லாம் விட தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு பாஷ் தியேட்டர் வச்சுருக்காங்க இல்லை இந்த இன்மேட்ஸுக்காக. ஒரு 150 பேர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பியூட்டிஃபுல் தியேட்டர், ப்ளஷ் சீட்ஸ். நான் வந்து சத்தியமாக காம்ப்ளெக்ஸில் கூட சம்டைம்ஸ் இந்த மாதிரி சீட்ஸு, இந்த ஒரு ரிலாக்ஸிங் கம்ஃபர்ட் நான் பார்த்ததே இல்லை. ஆடி போயிட்டேன். அதில் எனக்கு கொஞ்சம் இவங்களோட ப்ரொமோ பிக்சர்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. சவுண்ட் எஃபெக்ட்டும் அந்த ஆம்பியன்ஸு பிரமாதமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இவங்க ரெகுலராக வந்து டிஸ்ட்ரிபியூஷனே எடுத்து புது படங்களே இங்கே எடுத்து போடலாம். அந்த அளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் தியேட்டர் வச்சுருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. ஒரு மெடிடேஷன் ஹால்னு ஒன்று போய் பார்த்தேன். இட்ஸ் அ ஹியூஜ் ஹால். இங்கே தான் அவங்க வந்து இந்த யோகா கற்றுக்கிறது, அப்புறம் இந்த ஏதாவது சின்ன சின்ன மியூசிக் ப்ரோக்ராம்ஸ், இந்த லோக்கல் டேலண்ட் அவங்க பண்ணுறது. சார் இங்கே எதையுமே விட்டு வைக்கல அவங்க. நம்ம என்னமோ நினச்சிட்ருக்கோம் இந்த மாதிரி ரிட்டையர்ட் லைஃப் வந்து இருந்துட்டால் காத்தால எழுந்திருப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, மறுபடியும் சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. இல்லை, தே ஆர் பிஸி. இங்கே இருக்கிற பீப்புள் வந்து நீங்கள் கேட்டால் எங்களுக்கு டைம் இல்லை சார், இது முடிஞ்சால் அதுக்கு போகணுன்றாங்க. அப்புறம் பக்கத்தில் அந்த மெடிடேஷன் ரூம் பக்கத்தில் பார்த்தா ஒரு சின்ன ரூமில் லேடிஸ் உட்காந்து சாங்ஸ், பக்தி பாடல்களை பாடி அந்த ட்ரைனிங் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சரி, இதுக்கு எல்லாம் பார்த்தோன்னா உடம்புக்கு ஹெல்த்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தேவ் காட் அ பியூட்டிஃபுல் கிளினிக் ஹியர். ஆன் டியூட்டி டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ், எனி எமர்ஜென்சி இம்மீடியட்டாக அதை ட்ரீட் பண்ணுற அளவுக்கு எக்யூப்மெண்ட் பக்கா, ஆக்சிஜன் எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் 24 hour ஆம்புலன்ஸ் ஒன்று ரெடியாக இருக்குது. ஒருவேளை ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு அந்த டிசீஸ்னால் அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற அளவுக்கு வித் டைப் டு ஹாஸ்பிட்டல்ஸ். நம்ம வீட்டில் இருந்தால் கூட நம்ம பசங்க நம்மளை இவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்களாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. இவங்க அப்படி பார்த்துக்கிறாங்க. அண்ட் இங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே ஒரு மலர்ந்த முகத்தோடு, சிரித்த முகத்தோடு பார்த்துக்கிறாங்க. இதில் என் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸே இங்கே தங்குறாங்க. என்னோடய ஏசி டெக்கில் படித்த 2 சீனியர்ஸே இங்கே தங்குறாங்க. பட்டான்னு ஒருத்தன், லக்ஷ்மி நாராயணன் ஒருத்தன். அது தேர் ஹாப்பி. நீங்கள் வாங்க சார் இங்கேன்றான். அதாவது நீ எல்லாத்தையும் விட்டு மெட்ராஸ் விட்டு இங்கே வந்து எங்களோட தங்குங்க, யூ வில் சி ஹவு ஹாப்பி யூ ஆர் லிவிங். ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லார் முகத்திலும் என்னால் பார்க்க முடிஞ்சது. அதுதான் இந்த நானா நானியோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன? வயிற்றுக்கு உணவு. அது கரெக்டாக இருந்தால் தானே ஹெல்த்தியாக இருக்க முடியும். மை காட், வாட் அ லவ்லி கிச்சன் தே ஹேவ். பியூட்டிஃபுல்லாக அந்த டைனிங் ஹால். அந்த டைனிங் ஹாலில் போய் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது நமக்கு. அவ்வளோ அழகாக அந்த பிளேட்ஸ் கிச்சன்லாம் அவ்வளோ க்ளீனாக, அங்கே இருக்கிறவங்களாம் அவ்வளோ வெல் ட்ரெஸ்ட் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டு தராங்க. நம்ம வீட்டில் இருந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு சாப்பாடு இங்கே இதை சர்வ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிறவங்கள ஒரு 20% 30% அவங்களே கூட குக்கிங் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இட்ஸ் அலவுட். பட் ஒய் இந்த ஏஜில் வந்து திருப்பி இந்த ஒரு லேடி அம்மா என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு அதுதான் இங்கே பிடிச்சது. சும்மா இத்தை கொண்டா என்ன அத்தை கொண்டான்னு வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, எதுவும் கொண்டு முடியாது, வாங்க 2 பேரும் போய் அங்கே சாப்பிட்டு வரலான்னு அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் கிச்சன் வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொன்று நான் வந்து கேட்டேன், இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள்லாம் என்னையா 8:30 மணிக்கு சாப்பிட்டு 9-9:30 மணிக்கு தூங்கிடுவீங்களான்னு? அதெல்லாம் எதுவும் கிடையாது. இங்கே அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஏன்னா சொந்தமாக கார் வச்சுக்கிறவங்க இருக்காங்க. இட்ஸ் லைக் ஸ்லேயிங் இன் எனி அதர் ஃப்ளாட்டை. நாங்கள் வெளியில் போயிட்டு நைட்டு 1 மணி 2 மணின்னு நாங்கள் திரும்பி வந்தால் கூட they don't bother about troubling us. ஸோ we can come. செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு போயிட்டா போது you are back. அண்ட் ஒருவேளை அப்படி ஏதோ லேட் ஆகிடுது இவங்க வரலன்னா உடனே ஃபாலோ பண்ணுறாங்க இங்கே. ஸோ இது அக்கறை, அந்த அக்கறை தான் ரொம்ப இதில் ரொம்ப முக்கியமாக எனக்கு பட்டுது. அப்போ இந்த இடம் இருக்கே, இப்போ நான் இருக்கிற இடமே இட்ஸ் பியூட்டிஃபுல் கார்டன், லவ்லியாக இருக்குது. இங்கே அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து பார்த்தா வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டன்ஸ் எல்லாம் கூட தெரியுதுங்க. ஸோ வாக்கிங்க்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பட் அப்புறம் யோசித்து பார்த்தேன், ஏர்போர்ட்லேயே நம்ம ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் போகிறதுக்கு நடந்து போகிறதுக்குள்ளே உயிர் போகுதுன்னு பார்த்தா, சார் நடக்க விரும்புகிறவங்க நடக்கலாம். மற்றபடி உங்களுக்கு உங்கள் ஃப்ளாட்லேருந்து லஞ்ச் கிச்சனுக்கு கொண்டு போயிட்டு எங்கேயாவது ட்ராப் பண்ணணுன்னா பக்கீஸ் வச்சுருக்காங்க சார். இது ஏர்போர்ட்டில் கூட ஜாஸ்தி இல்லாத ஒரு சிஸ்டம். இது பக்கீஸ் ஓடிட்டே இருக்குது. இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாட்ஸ் இருக்குது. எல்லாம் ஓன்டு ஃப்ளாட்ஸ் தான் இங்கே. இதை தவிர ஒரு 24 வில்லாஸ்ன்னு தனியாக இருக்குது. 3 to 4 bedroom இண்டிவிஜுவல் ஹவுசஸ். தோஸ் ஆர் பியூட்டிஃபுல். இதை விட என்ன பிரமாதம்னா, கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு இருக்கிறதுனால டெஃபினட்டாக இங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் வயசானவங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லாத்துலேயும் இன்டோரில் ஒரு லிஃப்ட் வச்சுருக்காங்க. தட் வாஸ் அமேசிங். இது ஏன் அமேசிங்னா பெரிய ஸ்டைலுக்காக அது அமேசிங் இல்லை, இங்கே இருக்கிறவங்களோட நலனில் அக்கறை எடுத்து செஞ்சுருக்காங்க இந்த ஆர்கனைசர்ஸ், இந்த ப்ரொமோட்டர்ஸுங்கிறதுக்காக தான் நான் அதை சொன்னேன். நல்ல ஹேல் அண்ட் ஹார்ட்டியாக இருக்கிறவங்க அவங்களோட ரிட்டையர்ட் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக தங்கணும். நான் இந்த நானா நானியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பேர் அருமையாக இருக்குல்ல, நானா நானி தாத்தா பாட்டிங்கிறது. ஒரு அழைப்பு இதன் மாதிரி ஒரு டிக்கெட் எனக்கு கிடச்சிது, டூர் தி பேரடைஸ் அப்படின்ட்டு. அது மூலமாக தான் நான் இங்கே வந்து இன்றைக்கி ஃபுல் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு, வெல் ஹூ நோஸ், சம்டைம் மேபி இன் த ஃப்யூச்சர் நானும் இங்கே செட்டில் ஆகணுன்ற எண்ணத்தோடு வந்தாலும் வரலாம், வி டோன்ட் நோ.
ஸோ உங்களுக்கும் அந்த எண்ணம் தோன்றணும் ஆர் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த டூர் தி பாரடைஸ் டிக்கெட் உங்களுக்கு கிடச்சிதுன்னா வாங்க, ஒரு நாள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற வசதிகள் எல்லாம் பாருங்கள். 5 ஸ்டார் வசதிகள் தான், எதுவும் குறைச்சல் இல்லை. அதுக்கப்புறம் யூ கேன் டேக் யுவர் டூர் தி பாரடைஸா இல்லை ஸ்டே இந்த பாரடைஸாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இந்த டூர் தி பாரடைஸ் டிக்கெட் உங்களுக்கும் கிடைக்கணும்னா இதோ இந்த அனன்யா நானா நானி டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. In 35 years, he's always been there for me. His love and respect only grows stronger with each day. Many say life slows down after retirement, but for us, it's quite the opposite. Just like Ananya's Nana Nani, every moment feels better than the best. Our bond grows stronger with every sunrise. It's a paradise where every day is better than ever. The divine presence remains constant, but our connection feels even more profound. Here, the care and the service are unwavering, with an added touch of sophistication and warmth. There's solace in a love that remains unparalleled. Whether it's relaxing in a spa, an evening at the theatre, or a round of golf, joy is constant amidst refined luxury. Within every corner of Ananya's Nana Nani, love enhances our lifestyle. The paradise remains unchanged. But here, your lifestyle will be better than ever before. Come, where exclusivity meets real premium villa living. Ananya's Nana Nani, Coimbatore. A paradise for senior citizens. Come, experience life at its best.